ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் காஞ்சதும் நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததும் இதை நம்ம தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வருது. இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரில் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா குக்காகி வந்துடுச்சு. இதில் நான் ஆல்ரெடி சாதம் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.